ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நான் ஏர் ஃப்ரையர் வச்சு பொட்டேட்டோ ஃப்ரைஸ் பண்ணேன். அந்த ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக பண்ணுற பொட்டேட்டோ ஃப்ரைஸ்க்கும் இந்த பொட்டேட்டோ ஃப்ரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இன்னைக்கு நான் வந்து கார்மியாவோட ஏர் ஃப்ரையர் தான் யூஸ் பண்ணி இந்த பொட்டேட்டோ ஃப்ரைஸ் பண்ணேன். இந்த கார்மியா ஏர் ஃப்ரையர் நான் காஸ்கோவில் ஒரு 1 year முன்னாடி வாங்கினேன். $40 வாங்கினேன். இப்போவுமே வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் டைமில் அதே ப்ரைஸ்க்கு அதை செல் பண்ணாங்க. கம்பேரிட்டிவ்லி இதோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கு, ரிவ்யூஸும் ரொம்ப நல்லா இருந்தது. இதோட ரேட்டுமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்ததுனால நான் வந்து கார்மியா சூஸ் பண்ணேன். இதுல ஒரு ஃப்ரையிங் பேஸ்கெட், அதுக்கப்புறம் கிறிஸ்பர் ட்ரே, அதுக்கப்புறம் ஒரு மல்டிபர்பஸ் ரேக் இருக்கு. இந்த மல்டிபர்பஸ் ரேக் நீங்க பேக்கிங் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கன்வெக்ஷன் அவன்ல நம்ம செய்யற டயத்தை விட ஏர் ஃப்ரையர்ல டைம் கம்மியாகும். ஏன்னா இது வந்து சைஸ் சின்னது அப்படின்றதுனால குக்கிங் டைமும் கம்மியா இருக்கு. கிட்டத்தட்ட கன்வெக்ஷன் அவன் மாதிரி தாங்க ஏர் ஃப்ரையர். ஹாட் ஏரை சர்க்குலேட் பண்ணி ஃபுட்டை குக் பண்ணுது. அதுதான் இதோட கான்செப்ட். பின்னாடி வந்து வென்டிலேஷனுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கல்ல, செவுத்த ஒட்டி இல்லாம நிறைய கேப் விட்டு வச்சுக்கணும். அது மட்டும் எப்பவுமே கவனமா இருந்துக்குங்க. இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலை தெளிவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. கார்மியா ஏர் ஃப்ரையர்ல வந்துட்டு 10 ப்ரீசெட் ஃபங்க்ஷனோட வருது. ஸோ நீங்க அந்த ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணீங்கனாலே டைம் அண்ட் டெம்பரேச்சர் அவங்களாவே கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கணும். முதல் முறை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபுட்டோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி டைமிங் அண்ட் டெம்பரேச்சர்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். அது நம்ம யூஸ் பண்ண தான் நமக்கு தெரியும். ஒரு 2-3 வாட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே எக்ஸாக்டா கண்டுபிடிச்சிடலாம். அந்த டைமிங் நோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு ஃபியூச்சர்ல நம்ம எந்த டைம் அந்த ஐட்டம் செஞ்சோம் அப்படின்னாலும் நமக்கு ரெஃபர் பண்ணிக்க ஈஸியா இருக்கும். இந்த ப்ரீசெட் ஃபங்க்ஷன்ல உள்ளதை அப்படியே நம்ம பிளைண்டா ஃபாலோ பண்ண முடியாது. நீங்க குக் பண்றப்ப நடுவில் எத்தனை வாட்டி வேணும்னாலும் நம்ம ஃப்ரைங் பேஸ்கெட்டை புல் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்றதுனால ஃபுட் பர்ன் ஆகிறதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்யலாம் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா எடுத்தோன்னா இருக்கிறதுலே சிம்பிள் ஃபுட்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம உருளைக்கிழங்கு வறுவலுக்கு செய்யற மாதிரியே தோல் சீவிட்டு கட் பண்றப்ப மட்டும் ஈக்குவல் சைஸா இருக்கிற மாதிரி கட் பண்ணிட்டு அதை சுத்தமா வாஷ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா தண்ணி வடிகட்டிட்டு அதை நான் வந்து ஏர் ஃப்ரை பேஸ்கெட்ல சேர்த்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சமா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருப்பேன். எண்ணெய் சேர்க்காம நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ட்ரையா இருக்கும். நான் எண்ணெய் சேர்க்காம ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு பார்த்தேன். எனக்கு அது அவ்வளவுதான் பிடிக்கல. ஸோ கொஞ்சமா நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இதை நான் வந்து ஏர் ஃப்ரையர்ல இன்சர்ட் பண்ணி குக் பண்ண போறேன். ஃப்ரை ஆப்ஷன் அதுலேயே இருக்கு. அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு 15 minutes வச்சுட்டு டெம்பரேச்சர் வந்து 300 வச்சு குக் பண்ணேன். ஆனால் அது வந்து அவ்வளோ நல்லா குக் ஆகி வரல. ஸோ 350 வச்சப்ப எனக்கு கரெக்டாக இருந்தது. 350 20 minutes வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது. அதுதான் நான் இப்போ ஃபாலோ பண்ணுறேன். இன் பிட்வீனில் வந்து நமக்கு வந்து ஃபுட்டை டர்ன் பண்ண சொல்லி நமக்கு ரிமைண்ட் பண்ணோம். அதுக்கு நடுவுலையும் நம்ம எப்போ வேணும்னாலும் எடுத்து பரட்டி விட்டோம் அப்படின்னா எல்லா சைடும் ஈவனாக வந்து ஃப்ரை ஆகிருக்கும். ஏர் ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை அப்படியே சர்வ் பண்ணுறதை விட நம்ம இந்தியன் குக்கிங்கோட ஸ்பெஷாலிட்டியே நம்ம தாளிக்கிறது தான். கடுகு, உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு நம்ம சீசனிங் பண்ணுறப்ப ஃபுட்டுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அந்த பாட்டை நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி பண்றதுனால நீங்க ஏர் ஃப்ரை பண்ணி சர்வ் பண்ணீங்கன்னாலும் நீங்க ஏர் ஃப்ரைடு பொட்டேட்டோன்னு சொன்னா மட்டும்தான் உங்களால கண்டுபிடிக்க முடியும். பாத்திரத்துல ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம ஏர் ஃப்ரை பண்ண பொட்டேட்டோவை இது கூட சேர்த்து சாட்டே பண்ணி சர்வ் பண்ணோம்னா நம்மளோட டேஸ்டியான ஏர் ஃப்ரைடு பொட்டேட்டோஸ் ரெடி. நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ற ஆயில 10ல் 1 பங்கு தான் நமக்கு ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்றப்ப தேவைப்படும். நிறைய ரெசிபிஸ் இதுல செய்யறப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம எண்ணெயில பொரிக்கிற டேஸ்ட்டுக்கு ஈக்குவல் டேஸ்ட் கண்டிப்பா இதுல வராது. பட் நம்ம வந்து கொஞ்சம் டேஸ்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம எப்பவும் சாப்பிட்ற ஃபுட், அதாவது டீப் ஃப்ரைடு ஃபுட் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா அதோட ஹெல்தியர் வெர்ஷன் நம்ம ஏர் ஃப்ரையர்ல ஒன்ஸ் இன் அ வைல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சமோசா, ஸ்ப்ரிங் ரோல்ஸ் எல்லாம் இதுல செஞ்சா ரொம்பவே நல்லா இருக்கு. நான் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். ஃபிஷ், சிக்கன் இதெல்லாமே வந்து ரொம்ப கம்மியான எண்ணெயில பேக் பண்ண முடியுது. இது எல்லாத்தோட ரெசிபிஸும் 1 by 1 நான் ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லைன்னா அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பை பாய்.